தமிழகத்தில் மீண்டும் கடுமையான கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சில மாவட்டத்துல நள்ளிரவு நேரத்திலயும், சில மாவட்டத்துல அதிகாலை நேரங்கள் கூட நமக்கு மழை பொழிவானது கண்டிப்பாக நமக்கு தீவிரம் அடையக்கூடும். குறிப்பாக நம்ம கடலோர பகுதிகள் எடுத்துக்கிட்டாலும் சரி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற இடங்கள்ல பகுதியாக சில இடங்கள்ல அதிகாலை நேரங்களிலும் நமக்கு பரவலாக மழை வாய்ப்புகளானது எதிர்பார்க்க முடியும். நள்ளிரவு நேரங்களில் நீங்க உள் மாவட்டங்களில் மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். தருமபுரி, கிருஷ்ணகிரி இது போன்ற இடங்கள்ல சில மாவட்டங்கள்ல சில பகுதிகளாக மழை பொழிவு நள்ளிரவிலும், அதே மாதிரி அதிகாலை நேரத்துல ஒரு சில இடங்களிலும் கணிசமாக நமக்கு மழை பொழிவானது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது தொடர்ந்து ஆரம்பம் தான். இன்னும் நமக்கு தென்மேற்கு பருவமழை ஜூன் முதல் வாரத்துல தான் ரொம்ப தீவிரமா இருக்க போகுது. அதை பத்தின முழுமையான தகவல் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வானிலை அறிக்கையை முழுமையா நீங்க கேளுங்க. ஏன்னா எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த தேதிகள்ல நமக்கு மழை கிடைக்கும், இன்றைக்கு எங்கெல்லாம் நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற முழுமையான தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிரீனுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த லைக் பட்டனை எல்லாருமே மறக்காம கிளிக் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இனி வரப்போகிற நாட்கள்ல கனமழையானது எங்கெல்லாம் மழை இன்னும் பெய்யாம இருக்கோ அந்த பகுதிகளுக்கும் கனமழையானது தீவிரமாக பெய்யக்கூடிய நாட்களாக தான் இனி வரும் நாட்களை நம்ம பார்க்கிறோம். மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல சுழற்சி நிலவுவதன் காரணமாக கடலோர மாவட்டத்தில் கூட சில இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா மழை வாய்ப்புகளை எதிர்பார்க்க முடியும். உதாரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல பகுதியாக சில இடங்கள்ல மிதமான மழையும், சில இடங்கள்ல கனமழை வரைக்கும் ஆங்காங்கே எதிர்பார்க்கலாம். கடலோரம் மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகள், ஏன்னா தெற்கு ஆந்திரா பகுதிகளில் ஒரு சுழற்சி ஒன்று நிலவி கொண்டிருக்கு. குறிப்பாக இந்த நெல்லூர், ஓங்கோல், விஜயவாடா, மச்சிலிப்பட்டினம் இந்த பகுதிகளில் ஒரு காற்று சுழற்சியான நிலவி கொண்டிருக்கு. அங்கேயும் நமக்கு மழை பொழிவு அதிகாலை நேரங்களில் நம்ம தொடர்ந்து பார்த்தோம். தெற்கு ஆந்திர பகுதிகளில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக பதிவானது. அதனுடைய எதிரொலியாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டிலும் பரவலாக மழை பொழிவுகளும் ஆங்காங்கே பதிவாகிறதுக்கான வாய்ப்பாகவும் இருந்தது. இனி வரப்போகிற நேரங்களில் இன்னும் மழை எங்கெல்லாம் இன்னும் பதிவாகாம இருக்கோ கண்டிப்பா அடுத்தடுத்து வரப்போகிற நாட்கள்ல உறுதியான மழை பொழிவு நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும். தீவிரமாகும் பருவமழை, தென்மேற்கு பருவமழை வருகிற ஜூன் முதல் வாரத்தில் ரொம்பவே தீவிரமாக இருக்கு. மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை நம்ம எதிர்பார்க்க போறோம். வெறும் சில மாவட்டங்கள்ல மழை பதிவாகிட்டு சில மாவட்டங்கள்ல மழை பெய்யாம போறது கிடையாது. தென்மேற்கு பருவமழை தீவிரமாக ஆரம்பிச்சிருச்சுன்னா மாவட்டம் முழுவதுமாகவே நமக்கு கனமழையாக இருக்கும். ஓரிரு இடங்கள்ல நமக்கு மிக கனமழை கூட நமக்கு எதிர்பார்க்கலாம். அடுத்த மாதத்துல இந்த மே இறுதி வரைக்கும் மிதமானதிலிருந்து கனமழையாகவே தொடர்ந்து பதிவாகும். தமிழகத்தில் சில மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களிலும், ஒரு சில மாவட்டங்களில் நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களிலும் கனமழையானது தீவிரமடையும். இன்றைக்கு நம்ம முதலாவதாக பார்க்க போறது உள் மாவட்டங்கள். ஏன்னா உள் மாவட்டங்கள்ல தான் முதல்ல மழை ஆரம்பிக்கும். இரவு நேரங்கள், நள்ளிரவு நேரங்கள்ல வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்டம் முழுவதும் மழை இல்லாம ஏதேனும் ஒரு சில இடங்கள்ல பகுதியாக மட்டும் மிதமான மழையும், ஓரிரு இடங்கள்ல கனமழையாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் குறிப்பாக நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர்ல மட்டும் மிதமானதுலேருந்து கனமழையும், தேனி மற்றும் தென்காசி வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். அந்த மலை பகுதிகளில் வேணா சில சமயங்களில் லேசானது முதல் மிதமான மழையானது எதிர்பார்க்கலாம். ஜூன் முதல் வாரத்தில் தேனி மற்றும் தென்காசியில வலுவான மழை இருக்கு. அதனால மே இறுதி வரைக்கும் அங்கொன்றும் இங்கொன்றுமா இருந்தாலும் ஜூன் முதல் வாரத்துல மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை தீவிரமடையும். ஏன்னா தேனி, தென்காசி எப்பொழுது மழை வாய்ப்புன்னு கேட்டிருந்தீங்க. ஜூன் முதல் வாரத்துல பருவமழை தீவிரமடையும் போது கண்டிப்பா உங்களுக்கு மழை பொழிவு இருக்கும். அடுத்ததாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதிகளிலும் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக கனமழை பொறுத்தவரை விட்டு நமக்கு பதிவாயிட்டு இருக்கு. ஆகவே வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் இரண்டு பகுதிகளிலுமே ஒன்று மாலை நேரங்கள் அப்படி இல்லைன்னா இரவு நேரங்களில் பகுதியாக நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கும். சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட உள் மாவட்ட பகுதிகளிலும் அவ்வப்போது மாலை 4 மணி முதல் 7 மணிக்குள்ளாக இந்த நேரங்கள் மாலை இரவு நேரங்களில் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் அவ்வப்போது சில சமயங்களில் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்ததாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டிலும் இனிமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். நீண்ட நாட்களாக மழை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம்
செங்கல்பட்டு போன்ற இடங்கள், கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்காலில் நீண்ட நாட்களாக மழை இல்லாமல் இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருந்தீங்க. இனிமே நமக்கு படிப்படியாக இன்று முதல் நமக்கு மழை வாய்ப்புகள் சென்னை உட்பட கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு அவ்வப்போது நமக்கு மழை வாய்ப்பு, மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையுமாக பெய்ய ஆரம்பிக்கும். டெல்டா மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்தே காணப்படும். தொடர்ந்து மழை வாய்ப்பு சற்று குறைவாக இருக்கு. மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டையில் மழையினுடைய தீவிரம் சற்று நமக்கு குறைவாக இருக்கிறது. அதற்காக நமக்கு மழையே வராதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஜூன் முதல் வாரத்தில் கனமழை மிக வலுவாக டெல்டா மாவட்டங்களிலும் எதிர்பார்க்கலாம். அடுத்ததா தென் தமிழக பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படும். மதுரை முதல் தூத்துக்குடி வரைக்கும் கடுமையான வெப்பநிலை பதிவாகும். ஏன்னா நேற்றைக்கே பாளையங்கோட்டையில் நமக்கு 40°C வரைக்கும் பதிவாகியிருக்கு. நேற்றைய தினங்களில் மிக கடுமையான வெயில். திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் ரொம்ப மோசமான வெயிலாக பதிவாகிட்டு இருக்கு நகர பகுதிகளில். அதனால் வரும் நாட்கள் இந்த ஜூன் முதல் வாரத்தில் பருவமழை தீவிரம் அடையும் போது மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி உட்பட தென் மாவட்டங்களில் அநேக இடங்களில் பரவலாக கனமழையானது தீவிரமாக ஆரம்பிச்சிடும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை பாளையங்கோட்டையில் 40°C பதிவாகியிருக்கு. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு நம்ம பார்க்கலாம். அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் அதிக மழை பதிவாயிருக்கு. நெய்யூர் பகுதிகளில் 6 சென்டிமீட்டர் மழையும், சிவலோகத்தில் 5 சென்டிமீட்டர், ரெண்டுமே கன்னியாகுமரி மாவட்டங்கள் தான். நெய்யூர் மற்றும் சிவலோகத்தில் 6 மற்றும் 5 சென்டிமீட்டர் மழையாக பதிவாயிருக்கு. அவிநாசி பகுதிகளில் 4 சென்டிமீட்டர் மழையும், பாப்பிரெட்டிப்பட்டி தருமபுரி மாவட்டத்தில் 4 சென்டிமீட்டர் மழையும், நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் 4 சென்டிமீட்டர் மழையும், தூத்துக்குடி விமான நிலையம் 3 சென்டிமீட்டர் மழையும், பெரியகுளம் 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. தேனி மாவட்டங்களில் தொடர்ந்து அவ்வப்போது மழை பொழிவும் எதிர்பார்க்கலாம். நீலகிரி மாவட்டம் 2 சென்டிமீட்டர் மழையும், திண்டுக்கல் மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவும், மதுரையில் 2 சென்டிமீட்டர் மழையும், தலைவாசல் சேலம் மாவட்டங்களில் 1 சென்டிமீட்டர் மழையும், சாத்தூர் பகுதியில் 1 சென்டிமீட்டர் மழையுமாக பதிவாகியிருக்கு. பாருங்க எத்தனை பகுதிகளில் தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் எத்தனை மாவட்டங்களில் நமக்கு மழை பதிவாகியிருக்குன்னு பார்த்தோம். இதில் நிறைய ஊர் பேரையும் நம்ம சொல்லியிருந்தோம். நிறைய பேர் எந்த ஊரில் ப்ரோ மழை வந்துச்சு, டெய்லி மாவட்டத்தில் மழை வருதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் எங்கே தான் மழை வருதுன்னே தெரிய மாட்டேங்குதுன்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. அதனால் ஊர் பேரே நம்ம சொல்லிட்டோம். நெய்யூர், சிவலோகம், அவிநாசி, பாப்பிரெட்டிப்பட்டி, நாலுமுக்கு, தூத்துக்குடி, பெரியகுளம், நீலகிரி, திண்டுக்கல், மதுரை, தலைவாசல், சாத்தூர்னு இந்த மாதிரி பல ஊர்களில் நமக்கு இது உங்களுக்கு ஒரு 10 பகுதிகளை தான் உங்களுக்கு உதாரணமாக நம்ம கொடுத்துருக்குறோம். ஆனால் பல இடங்களில் நமக்கு மழை பொழிவானது பதிவாகி இருக்கிறது. இனி வரப்போகிற நாட்களிலும் பல ஊர்களில் தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகரிக்கும் நண்பர்களே. ஆனால் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், மறக்காமல் அந்த ஸ்க்ரீனுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த லைக் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். மழையே இன்னும் எங்கள் ஊரில் வரலை அப்படிங்கிற பகுதிகள் கூட இனி வரும் நாட்களில் கண்டிப்பாக நமக்கு மழை பெய்ய தொடங்கிறோம். நம்பிக்கையோட காத்திருங்க நண்பர்களே. லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.